வான்மழையாய் வரும் பூமகனே வருக வருக வருக. வள்ளல் மனம் கொண்ட நாயகனே வருக வருக வருக. வான்மழையாய் வரும் பூமகனே வருக வருக வருக. வள்ளல் மனம் கொண்ட நாயகனே வருக வருக வருக. அப்பாவி மக்களை காப்பாத்தவே ஒரு அவதாரமா இங்க வந்தாரையா. யோகத்தை காட்டுன கூட்டத்துக்கே சிம்ம சொப்பனமா இவர் நின்னாரையா. சத்தியமா உத்தமந்தான் ஈய சக்தி எல்லாம் ஓட்ட வந்தார். மக்கள் தேடும் ஆளி வந்தான். இனி நம்ம மண்ணுக்கு முன்னேற்றம் தான். வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்லதுதான். நம்ம டிடிவி அண்ணா வந்தானே தங்கமே சொக்க தங்கமே. இனி உங்க வழிதானே தேடி வந்திருக்கோம் நாங்க. சிங்கமே அஞ்சா சிங்கமே. ஓயாத உழைப்பாளிதான். நல்ல பண்பிருக்கும் ஒரு அறிவாளிதான். நம்ம பட இனி நம்ம நட புது நட. தயவுசெய்துங்க எதிரில் இருக்கிறவங்க எல்லாம் உட்காருங்க. ஏன்னா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தெரியல. தயவுசெய்து உட்காருங்க. முன்னாடி ஸ்டேஜுக்கு முன்னாடி இருக்கிறவங்க உட்காருங்க. நம்ம குடி பறக்கும் வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்லதுதான். நம்ம டிடிவி அண்ணா வந்தானே. 200 ஆண்டுகள் ஆடுகளாய் வாழ்வதை விட 2 நாட்கள் சிங்கமாக வாழ்வது மேலானது என்று வீர முழக்கமிட்ட மாவீரன் திப்பு சுல்தானின் இந்த மண்ணில் மிக பிரமாண்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக கூட்டணியின் தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்ட நிகழ்வில் மேடையில் அமர்ந்திருக்கிற நாளைய தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களே, பாரிஸ்டர் அசதுத்தீன் ஓவைசி அவர்களே, முஸ்தபா அவர்களே, கோகுல மக்கள் கட்சியின் தலைவர் பெருமக்களே, மருது சேனையின் தலைவர் பெருமக்களே, என்னோடு இந்த நிகழ்விலே வருகை தந்திருக்கிற எஸ்டிபிஐ கட்சியின் வேலூர் மத்திய சென்னை மாவட்ட நிர்வாகிகளே, அலை கடலென இங்கே திரண்டிருக்கிற அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்களே, தோழர்களே, நிர்வாகிகளே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகளே, தொண்டர்களே, தோழர்களே, அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகளே, எஸ்டிபிஐ கட்சியின் தொண்டர்களே, தோழர்களே, பெருந்திரளாக இங்கே திரண்டிருக்கிற எனதருமை தமிழ் சமுதாய சொந்தங்களே, நம் அனைவர்கள் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்கிற வாழ்த்தோடு எனது உரையினை நான் துவங்குகிறேன். நடைபெறவிருக்கிற சட்டமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி
சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா SDPI கட்சி இடம்பெற்றிருக்கிற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இடம்பெற்றிருக்கிற AIMIM கட்சி இடம்பெற்றிருக்கிற கோகுல மக்கள் கட்சி இடம்பெற்றிருக்கிற மருது சேனை இடம்பெற்றிருக்கிற இந்த மகத்தான கூட்டணி இன்றைக்கு தமிழக மக்களுடைய மகத்தான பேராதரவை பெற்றிருக்கிறது. ஊடகங்கள் எல்லாம் இதை மூன்றாவது அணி என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் இதுதான் மக்களுடைய ஆதரவை பெற்றிருக்கிற, மக்களுடைய நெஞ்சங்களில் நிறைந்திருக்கிற, மக்களுடைய பெருவாரியான வாக்குகளை பெற்று தமிழகத்தினுடைய ஆட்சியை கைப்பற்றவிருக்கிற மகத்தான முதல் அணி என்பதனை இந்த வேலூரிலே இங்கே திரண்டிருக்கிற மக்கள் இதற்கு சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனதருமை பெருமக்களே, சில ஊடகங்கள் இன்றைக்கு கருத்து கணிப்பு என்கிற பெயரால் கருத்து திணிப்புகளை மக்களை மடைமாற்றுகிற, மக்களுடைய கவனங்களை திசை திருப்புகிற யுக்திகளை அவர்கள் கையாண்டு மக்களை திசை திருப்புவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐபேக்கை போன்ற சில கார்ப்பரேட் நிறுவனங்கள் இதற்கு துணை போய் கொண்டிருக்கிறது, சில ஊடகங்களும் இதற்கு துணை போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் இது கருத்து கணிப்பு அல்ல, கருத்து திணிப்பு என்பதனை, இவையெல்லாம் ஒரு பொய்யான ஒரு யுக்தி என்பதனை நடைபெறவிருக்கிற இந்த சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள் நிச்சயமாக நிரூபித்து காட்டும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த அணி மகத்தான வெற்றியை பெறும் என்பதனை இங்கே நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனக்கு முன்னால் இங்கே உரையாற்றியவர்கள் சுட்டிக்காட்டியதைப் போல இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறவர்கள் மக்கள் நலனில் அக்கறையுள்ள கட்சிகள், பாசிசத்தை எதிர்க்கிற கட்சிகள், தூய்மையான கட்சிகள் இந்த கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கிறார்கள். SDPI கட்சி இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னால் RK நகர் இடைத்தேர்தலை தொட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு SDPI கட்சி கரம் கோர்த்து தேர்தல் களங்களை இன்றைக்கு நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு கொள்கை பார்வையோடு இந்த கூட்டணியிலே நாங்கள் இடம்பெற்றிருக்கிறோம். SDPI கட்சியை பொறுத்தவரை பாசிச பயங்கரவாதத்தை நாடு முழுவதும் மிக வலிமையாக எதிர்த்துக் கொண்டிருக்கிற, சமரசம் இல்லாமல் எதிர்த்துக் கொண்டிருக்கிற ஒரு கட்சி தான் SDPI கட்சி. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி கட்சிகள் பாரதிய ஜனதாவை வீழ்த்த வேண்டும் என்றால், பாசிசத்தை வீழ்த்த வேண்டும் என்றால் எங்களுக்குத்தான் வாக்களிக்க வேண்டும், நாங்கள் தான் பாசிசத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் நாடு முழுவதும் பாரதிய ஜனதா பாசிச கட்சியை எதிர்த்து சமரசம் இல்லாமல் போராடுகிற சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா தமிழக மக்களுக்கு அறைகூவலிட்டு சொல்லுகிறது, பாரதிய ஜனதாவை தமிழகத்தில் வீழ்த்த வேண்டும் என்றால், தோற்கடிக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஆதரிக்க வேண்டிய கட்சி, ஆதரிக்க வேண்டிய கூட்டணி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி என்பதனை தமிழக மக்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த பெருமக்களே, தேர்தலுக்காக பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறோம் என்று சொல்லுகிற திமுகவாக இருக்கட்டும், நீருமா என்னங்க டவுட் வரும்?
சொக்க தங்கமே இனி உங்க வழிதானே தேடி வந்திருக்கோம் நாங்க சிங்கமே அஞ்சா சிங்கமே இன்றைக்கு தமிழக தேர்தல் களத்தினுடைய கதாநாயகனாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை எல்லாராலும் பாராட்டப்படுகிற ஒரு தேர்தல் அறிக்கையாக, எல்லாராலும் போற்றப்படுகிற ஒரு தேர்தல் அறிக்கையாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. மக்களை ஏமாற்றுகிற இலவச அறிவிப்புகள் இல்லாத தேர்தல் அறிக்கை, தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்கான தேர்தல் அறிக்கை, தமிழகத்தினுடைய எதிர்காலத்தை பாதுகாக்கிற ஒரு மகத்தான தேர்தல் அறிக்கையை மக்கள் செல்வர் அவர்கள் இன்றைக்கு தமிழக தேர்தல் களத்தில் எல்லோரும் திரும்பி பார்க்கிற விதத்தில் அந்த தேர்தல் அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார். அம்மா பொருளாதார புரட்சி திட்டம், இன்றைக்கு ஐபேக்கை சேர்ந்தவர்களை திகைத்து போயிருப்பார்கள். இத்தனை கோடி ரூபாயை செலவு பண்ணி ஆயிரக்கணக்கான பேர்களை நியமித்து நாம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டோமே என்றவர்கள் திகைத்து போயிருப்பார்கள். அவ்வளவு மகத்தான ஒரு புரட்சிகரமான திட்டத்தை 1000 ரூபாய் 2000 ரூபாயை தந்து மக்களை ஏமாற்றுகிற அந்த உத்திகளை கையாளாமல் வீட்டில் ஒருவருக்கு நாங்கள் வேலை தருவோம் என்கிற ஒவ்வொரு குடிமகனையும் உயர்த்தி காட்டுகிற மகத்தான தேர்தல் திட்டம், மக்களை ஏமாற்றாத ஒரு தேர்தல் அறிக்கை. 5 லட்சம் கோடி ரூபாயில் தமிழகம் தத்தளித்துக் கொண்டிருக்கிற இந்த தமிழகத்தை மேலும் கடனில் தள்ளாத ஒரு தேர்தல் அறிக்கை. எனவே மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்கள், நான் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமை என்பதனை இந்த தேர்தல் அறிக்கையின் மூலமாக அவர் நிரூபித்திருக்கிறார். எனவே தமிழக மக்களை பொறுத்தவரை, தமிழக வாக்காளர் பெருங்குடி மக்கள், உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வதெல்லாம் எஸ்டிபிஐ கட்சி தமிழகத்தினுடைய நலனுக்காக தொடர்ச்சியாக போராடுகிற எஸ்டிபிஐ கட்சி, கூடங்குளம் அணு உலையை எதிர்த்து தொடர்ச்சியாக போராடிய நாங்கள், மீத்தேன் திட்டத்தை எதிர்த்து தொடர்ந்து களமாடிய நாங்கள், காவேரி படுகை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்த நாங்கள், ஜல்லிக்கட்டிற்காக, தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு ஜீவாதார உரிமைகளுக்காக, நீட்டு தேர்வு ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, இப்படியெல்லாம் வெறும் ஒரு இஸ்லாமிய சமுதாய மக்களுடைய நலனுக்காக மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய நலனுக்காக போராடிய நாங்கள் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை பாதுகாக்கிற மகத்தான சக்தியாக இருக்கும் என்கிற அடிப்படையில் நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து நின்று அனைத்து சமுதாய மக்களும், அது இஸ்லாமிய பெருங்குடி மக்களாக இருக்கட்டும், ஏனைய சமுதாய மக்களாக இருக்கட்டும், தமிழ்நாட்டுடைய மண்ணில் பாசிசம் தலையெடுத்து விடக்கூடாது, சமுதாய நல்லிணக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு பாரம்பரியம் உண்டு. மாமான் மச்சான் என்று உறவு முறை பேசி அழைக்கிற மகத்தான மாண்பு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் தமிழகத்தை தவிர எந்த மாநிலத்திலும் நீங்கள் பார்க்க முடியாது. இஸ்லாமியர்களும் இதர சமுதாயத்தை சார்ந்தவர்களும் உறவு முறை பேசி அழைத்து தங்களை அழைத்துக் கொள்ளுகிற, பாசத்தோடு உறவாடுகிற இந்த பண்பட்ட இந்த பூமி, திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்களால் பண்படுத்தப்பட்ட இந்த மண், இந்த சமூக சமுதாய நல்லிணக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் ஆதரிக்க வேண்டிய கூட்டணி எஸ்டிபிஐ கட்சி இடம்பெற்றிருக்கிற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த கூட்டணிக்கு நீங்கள் மகத்தான ஆதரவை தந்திட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்டி, சிறுபான்மை சமுதாய மக்களை நாங்கள் சொல்லிக் கொள்வதெல்லாம், திமுக போன்ற கட்சிகள் இஸ்லாமிய பெருங்குடி மக்களுக்கு இதயத்தில் இடம் கொடுத்தால் போதும், தேர்தல் நேரத்தில் ஏதாவது பசப்பு வார்த்தைகளை பேசினால் போதும், பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறோம் என்று காட்டிக் கொள்வதற்காக சில வார்த்தைகளை பேசினால் போதும், இஸ்லாமியர்களை ஏமாற்றி விடலாம் என்று நினைத்துக் கொள்ளுகிற இஸ்லாமியர்களுக்கு அங்கீகாரம் தர வேண்டிய தேவையில்லை, இஸ்லாமியர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டிய தேவையில்லை.
இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை எப்படியும் ஏமாற்றி வாங்கிவிடலாம் என்று கனா காணுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கூட்டணி இந்த தேர்தலில் நிச்சயமாக ஒரு பெரும் ஏமாற்றத்தை சந்திக்கும் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் எங்கெல்லாம் வாழுகிறார்களோ அங்கெல்லாம் ஆற்றல் மிகுந்த இளைஞர் பெருமக்களை, ஆயிரக்கணக்கான இளைஞர்களை தொண்டர்களாக கொண்டிருக்கிற சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா, இப்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் வலிமையாக களமாடி கொண்டிருக்கிறோம். எனவே இனிமேலும் சிறுபான்மை சமுதாய மக்களை ஏமாற்ற முடியாது என்பதனை நடைபெறவிருக்கிற இந்த தேர்தல் கட்டியம் கூறும், அது எடுத்து சொல்லும் என்பதை சொல்லி வெற்றி நமதே என்று சொல்லி எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி. மக்கள் தேடும் ஆடி வந்தான், இனி நம்ம மண்ணுக்கு முன்னேற்றம் தான், வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்லதுதான். நம்ம தலைவர் அஸ்ருதீன் ஓய்சி சாப் அவர்கள் உரையாற்றுவார். बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। जनरल सेक्रेटरी AMM के पार्टी मिस्टर टीटी दिनाकरन साहिब, मिस्टर दहलान बाखवी साहब, नेशनल वाइस प्रेसिडेंट SDPI, DMD के मिस्टर श्रीधर डिस्ट्रिक्ट सेक्रेटरी, जनाब वकील साहब प्रेसिडेंट AIMIM तमिलनाडु, तमिलनाडु फॉरवर्ड ब्लॉक मेंबर जनाब गणेशन साहब, distinguished political leaders of various political parties seated on the dais, ladies and gentlemen, honorable members of different political parties. First of all, I would like to thank Mr. T.T. Dinakaran for accepting and including DMDK's Captain Vijaykanth Party's leader. I want to thank Mr. T.T. Dinakaran for making my party AIMIM a part of this grand alliance, and I hope and I pray that inshallah this grand alliance will create history in Tamil Nadu politics by emerging as the third political force in the ensuing assembly elections. And may I also remind all of you that what Mr. T.T. Dinakaran is promising to the Muslims of Tamil Nadu in his manifesto is that 5% reservation will be given to the Muslim minorities. He has also promised in his election manifesto that there are 41 Muslim prisoners who have been convicted for life, who are still in jail, and they were not released by the ADMK party when other prisoners were released. Lot of constructive promises have been made to develop the Waqf properties, to ensure that the Ranganath Mishra Commission recommendations are implemented in toto, to ensure that Sachar committee recommendations are also implemented. These are strong, concrete steps which any political party must take, and I am very happy, and I would like to congratulate Mr. T.T. Dinakaran for including these concrete steps for the overall improvement of the Muslim minorities of Tamil Nadu. Why I say is that this grand alliance led by Mr. T.T. Dinakaran will emerge as a third political alternative is because there is a political space, there is a vacuum, and people of Tamil Nadu desire that they no more want politics of Tamil Nadu to be revolved around two political formations. And I'm sure that with all the hard work of all the ally partners, we will be able to occupy that political space
which is there to be taken, and I have full confidence in the shrewdness and in the sagacity of Mr. T.T. Dinakaran. Our party strongly stands by him. We are working hard to ensure that not only our 3 assembly candidates win, but to also ensure that majority of the candidates from different political parties contesting with Mr. Dinakaran, they stand to win. I must also bring to your notice that how ADMK and BJP are deceiving not only the people of Tamil Nadu, but the people of India in particular. Government of India, headed by Mr. Modi, Prime Minister, today, they have decreased 17 paisa on diesel and 18 paisa on petrol. I want to ask the Chief Minister of ADMK, is this your worth? Is this your worth that Modi reduces 18 paisa and 17 paisa on diesel and petrol? I want to ask the ADMK leadership, how can they support BJP when United Nations Human Rights Commission was debating a motion to censure the Sri Lankan government for the atrocities that have been committed on Sri Lankan Tamils? The government headed by Modi abstained themselves from yesterday's voting. This clearly shows that the Modi government has no respect, and neither do they stand for human rights violations or to provide to ensure that those people who committed those gross violations, the program should be brought to book. The third instance which I want to bring to your notice is that in Vellore, 75,000 people have lost their jobs in leather industry. You have BJP saying in the election manifesto that they will implement stringent cow slaughter law. Even without that law being enforced, already a law is there from 1976, but BJP wants to bring such legislation to ensure that more people are unemployed. May I also bring to your notice that on April 6, all of us should come out and vote and defeat not only ADMK but DMK, because you have seen that in the past DMK had allied with BJP. You have seen now that ADMK is part of Narendra Modi. People of Tamil Nadu want a secular alliance which will not only stand and represent the hope and aspirations which are mentioned in our constitution of liberty, equality, fraternity, justice, but to also ensure that the dreams of Anna, Periyar and Amma are realized in Tamil Nadu, which I feel that only T.T. Dinakaran can take forward that legacy, and I am hopeful that he will emerge victorious. May I also bring to your notice that in Tamil Nadu, as far as Muslim minorities are concerned, their population is 7% and 11% of Muslims are languishing in jails under trials. Who is responsible for this? You have DMK and ADMK accusing MMK and my party and other political parties. Who's responsible for this mess? How is it that there are so many dropout students of Muslim minorities? How is it that you only talk about defeating BJP? Yes, we also want to defeat BJP. But should that be the sole responsibility of the Muslims? Should that be the sole responsibility of weaker section and Dalits? What about their equality? What about their development? And this allegation which is false, which is being made by DMK and the so-called secular parties that we are B team, we are out here to divide votes. May I tell them very clearly and soundly that we are here to win, and we don't care who wins or loses, because if you fight an election, you have to defeat some political party. Our job is not to ensure that you win or they lose. Our primary objective is that our ally partners, our candidates win, and this will try to do. In DMK alliance, you have Congress party is supporting in Maharashtra Shiv Sena, and Shiv Sena chief minister stands up in the assembly and says that his party is proud of demolishing Babri Masjid. What kind of secularism is this? Will the DMK leadership, Mr. Stalin, stand up and say that does he agrees with what Congress party says? I had moved an amendment against the Citizen Amendment Act in the parliament. I want to ask DMK leadership,
ADMK is completely hand in glove with Narendra Modi. In fact, the Tamil Nadu Chief Minister is sitting in the lap of Narendra Modi and drinking cup of tea. That we know very well. But the point over here is that in the Lok Sabha, when I had moved an amendment against the Citizen Amendment Act, I got only 8 votes. I got only 9 votes and BJP got 324 votes. What stopped the DMK MPs supporting my amendment? What stopped the Congress party from supporting my amendments which were moved on behalf of MIM party in the Lok Sabha? What were my amendments? My amendments were that citizenship should not be connected to any religion because that goes against the basic structure of our constitution. You had DMK which did not support my resolution and now they have the cheek to say that we are dividing votes. That is why I say that Tamil Nadu requires a third political front, and I am sure that this time around people have made up their minds and this alliance headed by Mr. T.T. Dinakaran will emerge victorious, will create an history, and this allegation that we will support BJP or like there's nothing about this. There is no truth whatsoever in it. Please don't get carried away by such false and baseless allegations, by such false propaganda which is being deliberately propagated by these so-called secular parties. They are not at all secular. Can anyone give a guarantee that tomorrow these so-called secular parties will not be hand in glove with Narendra Modi? That is why I am requesting and appealing all of you to please unite, save Tamil Nadu from fascist forces, strengthen Tamil Nadu so that Tamil Nadu is safe from opportunistic politics of DMK. And now we have not only AMK but Captain Vijayakant's party is here. You have different political parties who are there in this alliance, and I am sure that this time around an historic victory will be given under the leadership of Mr. T.T. Dinakaran. But we have to ensure that we go out and vote on 6th of April. We have to go out and vote on 6th of April. And people who talk about my party, MIM party, being communal party or hand in glove or supporting this party, that party, I want to bring to your notice and remind you that our party had won 7 municipal corporators. In Godhra in Gujarat, we contested 8 seats, we won 7 seats. And now because of our support, we took support of 17 independent corporators. We made a Hindu a mayor of Godhra and a deputy mayor came to MIM party. This in itself is clear proof of what MIM stands for and how MIM is committed to the secularism that is part of our basic structure of our constitution. That is why I hope and pray that inshallah ta'ala on 6th of April, all of us will come out and vote so that we can give Tamil Nadu a third political front. I once again thank Mr. T.T. Dinakaran and all the ally partners for supporting our party. Thank you. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. நாம் அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற மக்கள் செல்வர்கள் உரையாற்றுவார்கள். தயவுசெய்து முன்னாடி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் உட்காருங்க, பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தெரியல, உட்காருங்க. நம்ம டிடிவி அண்ணா வந்தாலே தங்கமே சொக்க தங்கமே இனி உங்க வழிதானே தேடி வந்திருக்கோம் நாங்க சிங்கமே அஞ்சா சிங்கமே Very
வேலூர் மாநகரிலே கூடியிருக்கின்ற நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கேப்டன் அவர்களின் தேமுதிக, பாரிஸ்டர் ஒவைசி அவர்களின் AIMIM மற்றும் SDPI, கோகுல மக்கள் கட்சி, மருது சேனை சங்கம், மக்களரசு கட்சி, விடுதலை தமிழ் புலிகள் கட்சி மற்றும் பல்வேறு அமைப்புகளின் ஆதரவோடு போட்டியிடுகின்ற நமது வேலூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் திரு VD தர்மலிங்கம், காட்பாடி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் மாநகர் மாவட்ட செயலாளர் AS ராஜா, குடியாத்தம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் திருமதி ஜெயந்தி பத்மநாபன், ஆலைக்கட்டு சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் VD சதீஷ்குமார், சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் NG பார்த்திபன், அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் கோசி மணிவண்ணன், ஆற்காடு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் N ஜனார்தனன், ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் G வீரமணி, KV குப்பம் சட்டமன்ற தொகுதியின் தேமுதிக மாவட்ட பொருளாளர் பொன் தனசீலன் அவர்களை இங்கே அவர்கள் வெற்றிக்காக அறிமுக கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற பாரிஸ்டர் ஒவைசி அவர்களே, கேப்டனின் நிர்வாகிகளே, நமது SDPயின் தேசிய துணைத் தலைவர் அன்பு சகோதரர் பாகவி அவர்களே, கோகுல மக்கள் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளே, மக்களரசு கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளே, மருது சேனை மற்றும் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளே, உட்காரு. இங்கே போட்டியிடுகின்ற நமது வேலூர் மாவட்டத்திலே போட்டியிடுகின்ற அனைத்து வேட்பாளர்களையும் குக்கர் சின்னத்திலும் KV குப்பம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளரை பொன் தனசீலன் அவர்களை முரசு சின்னத்திலும் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். எனக்கு முன்பு பேசிய சகோதரர் பாகவி அவர்களும் பாரிஸ்டர் ஒவைசி அவர்களும் நமது தேர்தல் அறிக்கை மற்றும் தமிழ்நாட்டிலே நமது அணி தோன்றியதன் காரணம், இந்த அணி வெற்றி பெற வேண்டியதன் அவசியம், தமிழ்நாட்டு மக்களின் நலன், இங்கே வாழ்கின்ற சிறுபான்மை மற்றும் பெரும்பான்மை மக்களின் ஒற்றுமை, தமிழ்நாட்டிலே இன்றைக்கு ஆட்சி பொறுப்பிலே இருக்கின்ற அந்த தமிழின துரோகிகளை மீண்டும் ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்கவும், அது திமுக ஆட்சி தான். சிறுபான்மையின் காவலர்கள் என்று தங்களை காட்டிக் கொள்கின்ற என்பதை ஓட்டுக்காக காட்டிக் கொள்கின்ற தீய சக்தி என்று புரட்சி தலைவரால் அன்றைக்கே அடையாளம் காட்டப்பட்ட திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியும் ஊழல் என்று சொன்னாலே ஆட்சிக்கு வரவிடாமல் தடுத்து உண்மையான மக்களாட்சியை தமிழ்நாட்டில் வளர்ச்சி பாதையிலே கொண்டுகின்ற ஆட்சியை ஏற்கனவே இங்கே வாழ்கின்ற அனைவருக்கும் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்கின்ற ஆட்சியை இங்கே வாழ்கின்ற அனைவருக்கும் அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் ஆட்சிக்கு வந்தால் அது நாட்டுக்கு நல்லதல்ல, அனைவருக்கும் சமநீதி சம உரிமை என்பதை என்ற கோட்பாட்டிலே ஆட்சி நடைபெற வெளிப்படையான ஊழலற்ற உண்மையான அவெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் மக்கள் விரும்புகின்ற ஆட்சியை உருவாக்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கூட்டணியின் வேட்பாளர்களை நீங்கள் நாட்டுக்கு நல்லதல்ல செய்து
தமிழகத்திலே ஒரு திருப்புமுனையை ஊழல் ஏற்படுத்த என்று வேண்டும் என்ற சொன்னாலே கூட்டத்தின் வாயிலாக ஒரு ஆட்சி ஊழலுக்காக விடைபெறுகின்றேன். கலைக்கப்பட்டது நன்றி, என்று வணக்கம். சொன்னால் அது திமுக ஆட்சி தான். உங்களுக்கு எப்போதும் ஓயாத உழைப்பாளிதான், நல்ல பண்பேருக்கும் ஒரு அறிவாளிதான், யாருக்கும் அஞ்சாது நம்ம பட புது வெற்றி நட. வான்மழையாய் வரும் பூமகனே வருக 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 வள்ளல் மனம் கொண்ட நாயகனே வருக 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 வான்மழையாய் வரும் பூமகனே வருக வருக வருக. வேலூர் தொகுதியில் தேர்தல் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன், ஏஐஎம்ஐஎம் கட்சியின்